இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். உனக்கு நன்மை உண்டாகியிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிற இந்த கற்பனையை அநேகர் மறந்து போகிறனால தான் நிறைய முதியோர் இல்லங்கள், நிறைய முதியோர்கள் கைவிடப்பட்டு சாலைகளில் கிடக்கிறதையும், நிறைய முதியவர்கள் ஆதரவு இல்லாத இடங்களில், ஆதரவு இல்லாத குடும்பங்களிலிருந்து அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். அந்த காரியங்களை நம்ம காதார கேட்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க. வயதான ஒரு பாட்டி அம்மாவும் இருந்தாங்க. அந்த கணவனுடைய அந்த மகனுடைய அம்மாவும் இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு நாள் அவங்க மேல் அதிகாரி, வெளிநாட்டில் இருக்கிற அந்த அதிகாரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார். நான் இந்த நாட்களில் நான் இங்கே வருகிறேன், நான் உன்னுடைய இல்லத்துக்கு வந்து உன் இல்லத்தை நான் ஒரு விசிட் செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே பெரிய சந்தோஷம். இவ்வளோ பெரிய அதிகாரி வருகிறார், அவர் வருகிறதுக்கு நம்ம சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும், சிறப்பான விருந்து கொடுக்கணும், வீடெல்லாம் சுத்தப்படுத்தணும், வீட்டில் இருக்கிற பழையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்த வேண்டும் என்று பழையவையெல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டே வராங்க. வீட்டை புதுப்பிக்கிறாங்க. மனைவி சொல்கிறா, எல்லா பழசையும் போட்டுட்டீங்க, ஒரே ஒரு பழசு மட்டும் அப்படியே இருக்குது, அதை எங்கே போட போகிறீங்க? இவனுக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் போட்டுட்டேன், வேறு எந்த பழசு? உங்கள் அம்மாவை தான் சொல்கிறேன், 78 வயசு பழசு ஒன்று இருக்குது உங்கள் அம்மா, அதை தூக்கி எங்கே போட போகிறீங்கன்னு கேட்டாள். இவனும் யோசித்தான். கோலெல்லாம் சுருங்கி இப்படி கட்டில் படுக்கையாக படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்தா என் ஆஃபீஸர் என்ன நினைப்பார்? ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எங்கே இவங்களை தூக்கி போடுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் ஒன்று செய்வோம், இவங்க ரூமை மறைச்சிருவோம், மற்ற ரூமெல்லாம் காட்டுவோம், இந்த ரூமை நம்ம மறைச்சி வச்சுருவோம், அவருக்கு காட்டக்கூடாது என்று முடிவெடுத்து காரியங்களை செஞ்சாங்க. ஆஃபீஸர் வந்தார், எல்லாத்தையும் சுற்றி பார்த்தார். ஏன் இந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது, ஏன் மூடி வைத்திருக்கார்? இல்லை அங்கே வயசான ஒரு அம்மா, எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் சொன்னார், தரங்க, முதல்ல அவங்கள நான் பார்க்கணும். உள்ளே வந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்தாரு. அந்த வயதான அந்த அம்மா ஏஞ்சி அவங்க வணங்கினாங்க. ஆஃபீஸர் வணக்கம் சொல்லி அவங்க காலை தொட்டு கும்பிட்டார். இவ்வளவு வயது இருக்கிற இந்த அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான்லாம் தாய் தகப்பன் இல்லாமல் நான் வளர்ந்துருக்கிறேன். தாயின் அன்பு, தாயினுடைய தியாகம், அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்றெல்லாம் ஒரு தாயினுடைய காரியங்களை புகழும் பொழுது இவர்கள் உணர்ச்சியில் குத்தப்பட்டார்கள். அப்போ தான் அறிந்து கொண்டாங்க, தாய் தகப்பனை எப்படி கனம் பண்ண வேண்டும். இவ்வளவு உயரத்தில், இவ்வளவு லட்சங்களில் சம்பாதிக்கிற ஒரு தேசத்திலிருந்து வந்த மனிதன் தன்னுடைய தாயாருடைய காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறானே. நாங்கள் இப்படி என்ன நினச்சிட்டோம்? 78 வயது, இந்த பழசை தூக்கி நாங்கள் எங்கே எரிகிறது என்று நான் பேசி கொண்டிருந்தோமே என்ற அந்த வார்த்தையினால் குத்தப்பட்டு மனம் மாறினார்கள். தாயின் தகப்பனையும் முதியோர்களையும் பெரியவர்களையும் கனப்படுத்துவோம், கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை முதியவர்களை, பெரியவர்களை, தன்னை வளர்த்தவர்களை, தாயின் தகப்பனையும் அசட்டை பண்ணுகிறதையும் கைவிடுவதையும் துரத்தி விடுகிறதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனாதை இல்லங்களும் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களும் பெருகி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற போகிறீங்க ஆண்டவரே. அந்த முதியோர்களுக்கு கனமும் ஆண்டவரை பாதுகாப்போம், பராமரிப்போம், இல்லங்களில் கிடைக்க அப்போ நீங்கள் கிருபை பாராட்டுங்க. மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் மனதுகளை நீங்கள் மாற்றி அன்புனால் நிரப்புங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.